ரதுபஸ்வெல கொலை கலாச்சாரத்தை மீண்டும் உருவாக்குவதற்கு முயற்சி, இலங்கை மக்கள் நடுங்க தொடங்கும் காலம் உருவாகின்றது, எதிர்க்கட்சித் தலைவர் எச்சரிக்கை. கோட்டா அரசியலுக்கு தகுதியற்றவர், நீங்கள் மனைவியுடன் வீட்டில் இருங்கள், குமார வெல்கம் சாதனை. பிரதமர் ஆகின்றார் கோத்தா, பொதுஜன பிரமணவிற்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் டீலா, வெளியானது புதிய தகவல். கோத்தபாய ராஜபக்சவை கைது செய்ய முடியாது, நாங்கள் கைவிடவும் மாட்டோம், அமைச்சர் பதிலடி. உள்ளூராட்சி தேர்தலுக்கு தயாராகவும் மொட்டு கட்சியினருக்கு பெசல் ராஜபக்ஷ படிப்போம். இலங்கை ராஜபக்ஷாக்களுக்கு எழுதி வைக்கப்பட்ட சொத்துக்கள் விமல் வீரவங்ச சீட்டம் பற்றி எரிகின்றது நாடு, தீயை அணைக்க ஒன்றிணைங்கள், உதயகாமன் அவசர அழைப்பு. கூட்டமைப்பிலிருந்து தமிழரசு தனிவழி, ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை. 42 பிரிவுகளாக பிளவடைந்துள்ள நாடாளுமன்றம், வஜ்ர அபேவர்த்தன தகவல். தற்போதைய அரசாங்கம் ரதுபஸ்வெல கொலை கலாச்சாரத்தை மீண்டும் உருவாக்குவதற்கு முயற்சிக்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கெட்டானா தேர்தல் தொகுதி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், நாட்டின் ஒட்டுமொத்த மக்களும் நிராகரித்த ராஜபக்சவரை பாதுகாக்கும் பொறுப்பையும் அரசாங்கம் தற்போது ஏற்றுக்கொண்டுள்ளது. ராஜபக்சர்களை மீண்டும் அரசியலுக்குள் கொண்டு வருவதற்கான தடை விதிப்பு விதிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் மறுபுறத்தில் மக்களுக்கு மலர்வளையம் வைக்கப்படுகிறது. தற்போது நாடு இழந்து நிற்கின்ற நில உரிமையும் பணத்தையும் ராஜபக்ஷ அரசாங்கம் மீள பெற்றுத்தர வேண்டும் என்றே மக்கள் கோருகின்றனர். எனவே மக்களின் குரல்களுக்கு செவிசாய்த்து மக்களின் பொது சொத்துக்கள் மற்றும் கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்தையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவோம். எமது ஆட்சியின் கீழ் மோசடிகளுடன் தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி தகுந்த தண்டனை வழங்கப்படும். ராஜபக்சவினர் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் கூட தற்போதைய அரசாங்கம் ரதுபஸ்வெல கொலை கலாச்சாரத்தை மீண்டும் உருவாக்குவதற்கு முயற்சிக்கின்றது. ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற இந்த நாட்டு இளைஞர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி விளையாட்டுத்தனமான முறையில் நசுக்கப்படுகின்றனர். இளைஞர்கள் மீதான அடக்குமுறை எதிர்க்கட்சி என்ற வகையில் முழுமையாக நாம் எதிர்க்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவிற்கு புதிய லங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் குமார வெல்கம வாழ்த்து தெரிவித்துள்ளார். எனினும் அவர் மீண்டும் அரசியலுக்கு வரக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு பஸ்ரமுல்லையில் இந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தை இன்று திறந்து வைத்து உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மகிந்த நல்லவர் என்றாலும் அவர் நாட்டை விட குடும்பத்திற்கு நெருக்கமானவர். இல்லையில் அவருக்கு கடந்த முறை சீனியாரிட்டி கொடுத்த நிலையில் இன்று வேறு யாராவது இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்திருப்பார்கள். இவ்வாறான சம்பவம் அவருக்கு நடந்திருக்காது. 2 வருடங்களுக்குள் கோத்தபாய ராஜபக்ஷ ஜனாதிபதி பதவியை கைவிட்டு இந்த நாட்டை விட்டு வெளியேறினார் என்று நான் நினைக்கின்றேன். இப்போது அவர் வந்துவிட்டார். அவருக்கு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் அங்கேயே இருங்கள், அரசியலுக்கு வராதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அரசியலுக்கு தகுதியற்றவர். பிரதமர் பதவி தருவதாக சிலர் கூறுகின்றனர். அதைவிட உங்களுக்கு நல்ல ஒரு மனைவி இருக்கின்றார். அவருடன் வீட்டில் இருந்தால் நன்றாக இருக்கும். மற்றவர்களின் ஏமாற்றங்களில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் நாங்களும் நாடாளுமன்றத்தில் இருக்கின்றோம். எமது வாய் நன்றாக இல்லை, எங்களுக்கு என்ன பேசுவது என்று தெரியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ நாடு திரும்பியமைக்கு எதிராக எவரும் குரல் எழுப்ப முடியாது, அவரை கைது செய்யுமாறு எவரும் அழுத்தம் கொடுக்கவும் முடியாது என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கோத்தபாய ராஜபக்சவை ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகி வீடு செல்லுமாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் அன்று கோரினர். அவர் நாட்டை விட்டு வெளியேறுமாறோ அல்லது வெளிநாட்டில் தங்குமாறோ எவரும் கோரவில்லை. அவருக்கென சொந்த நாடு இருக்கும்போது அவரை நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். எமது கோரிக்கையின் பிரகாரமே அவர் நாடு திரும்பியுள்ளார். அவருக்கு முன்னாள் ஜனாதிபதிக்குரிய அனைத்து சலுகைகளையும் எமது அரசு வழங்குகிறது. அவர் நாட்டில் சுதந்திரமாக நடமாட முடியும். போதிய பாதுகாப்பு வசதிகளையும் அவருக்கு அரசு வழங்கும். மீண்டும் அரசியலுக்கு வர அவர் இணக்கம் தெரிவித்தால் அவரை முதலில் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்ற உறுப்பினராக்குவோம். மக்களின் அமோக ஆணை பெற்று ஜனாதிபதியாக பதவி வகித்த கோத்தபாய ராஜபக்சவை அரசு என்ற ரீதியில் நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்றும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவை பிரதமராக நியமிப்பது பற்றியோ அல்லது வேறு எந்த பதவியை கொடுப்பது பற்றியோ எந்த விவாதமும் இடம்பெறவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் 76வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கொழும்பில் நடைபெற்ற மத வைபவம் ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை கூறினார். மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் எந்த ஒப்பந்தமும் இல்லை என்பதோடு ராஜபக்ஷ அரசியலில் இருப்பதா இல்லையா என்பதை அவர் இன்னும் தீர்மானிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். இதற்கிடையில் அனைத்து கட்சி அரசாங்கத்தை அமைப்பது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுடன் ஐக்கிய தேசிய கட்சி தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதோடு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் துன்பங்களிலிருந்து மக்கள்
மக்களை விடுவிக்கவும் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைவது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். உள்ளாட்சி சபை தேர்தலை எதிர்கொள்ள தயாராக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தொகுதி அமைப்பாளர்களுக்கு கட்சியின் தேசிய அமைப்பாளரான பெசில் ராஜபக்ஷ பணிப்புரை விடுத்துள்ளார். மொட்டு கட்சியின் தலைமைப்பீட உறுப்பினர்களுக்கும் தொகுதி அமைப்பாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு சில நாட்களுக்கு முன்னர் நடைபெற்றது. இதன்போது சமகால அரசியல் மற்றும் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. உள்ளாட்சி சபை தேர்தல் அடுத்த மார்ச்சில் நடைபெறலாம். எனவே தேர்தலை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்றும் பெசில் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். சார், மக்கள் பக்கம் தலைகாட்ட முடியவில்லை, எப்படி திடீர் தேர்தலுக்கு தயாராவது என்று தொகுதி அமைப்பாளர்கள் கேட்டதாகவும் இதற்கு பதிலளித்த பெசில் ராஜபக்ஷ ஆரம்பத்தில் எதிர்ப்பு வரும், மக்களுடன் உரையாடுங்கள், நிலைமையை தெளிவுபடுத்துங்கள், எல்லாம் சரிவரும் என்று ஆலோசனை வழங்கியுள்ளதாகவே கூறப்படுகின்றது. குடும்ப ஆட்சியின் பின்னால் அணிதிரண்ட போதும் பாரம்பரிய அரசியல் கலாச்சாரம் முடிவுக்கு விரட்டும் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்தி நாட்டை மீட்கவே மேலவை இலங்கை கூட்டணி உதயமாகியுள்ளது என்று மேலவை இலங்கை கூட்டணி மற்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். இலங்கை என்பது ராஜபக்ஷக்களுக்கோ அல்லது பண்டார நாயக்கர்களுக்கோ எழுதி வைக்கப்பட்ட சொத்துக்கல்ல, அது மக்களுக்கானது, ஆட்சியும் மக்களுக்குரியதாகவே இருக்க வேண்டும். ஆனால் கடந்த காலங்களில் மக்கள் ஆணைக்கு புறம்பாக நடவடிக்கைகள் இடம்பெற்றன. அமைச்சரவையிலிருந்து நாம் சுட்டிக்காட்டினோம், அதன் பலனாக வெளியேற்றப்பட்டோம். வாக்குகள் பெற்று ஆட்சியிடம் ஏறும் வரைதான் பங்காளி கட்சிகள் வேண்டும். அந்த அரசியல் கலாச்சாரத்திற்கு முடிவு கட்ட வேண்டும். எமது கூட்டணியில் பெரிய கட்சி சிறிய கட்சி இணைந்தால் கூட சம அந்தஸ்தை வழங்கப்படும். பாரம்பரிய கூட்டணி கலாச்சாரத்திற்கு முடிவு கட்ட வேண்டும். நாட்டுக்காக மக்களுக்காக புதியதொரு கூட்டணி அரசியல் கலாச்சாரத்தை நாம் உருவாக்கியுள்ளோம். இதில் உள்ள தலைவர்கள் மதுநுட்பத்துடன் செயற்படக்கூடியவர்கள். அதேவேளை ஐரோப்பாவிடம் இருந்த பலம் ஆசியா பக்கம் சாய்கின்றது. எனவே தேசிய ரீதியில் மட்டுமல்ல, ஆசிய சக்திகளுடன் நிற்கின்ற வகையில் எமது நடவடிக்கை அமையும் என்றும் தெரிவித்தார். எமது நாடு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த தீயை அணைக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது. எனவே எமது புதிய அரசியல் கூட்டணியில் இணையுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் என்று புதிய கெல உரிமையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயஹாமின் தெரிவித்துள்ளார். விமல் வீரவங்ச தலைமையிலான மேலவை கூட்டணியின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை கூறினார். உலகம் முழுவதும் கையேந்துவதே கொள்கை திட்டமாக உள்ளது. நாட்டை மீட்பதற்கான திட்டம் ஆளுங்கட்சியிடமோ அல்லது எதிர்கட்சியிடமோ இல்லை. அதனால் தான் புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளோம். அடுத்த குழுவாக நாம் செயற்படுவோம். பிரச்சனைகள் பற்றி பேசுவதில் பயனில்லை, தீர்வுகளை பற்றி கதைக்கவே இந்த கூட்டணி. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர் சர்க்கரை பழக்கத்தை கைவிடாமல் அதனை தொடர்ச்சியாக சாப்பிட்டால் இது நடக்கும். அதுபோலவே கடன் பொறிக்குள் இருந்து மீள்வதற்காக மீண்டும் மீண்டும் கடன் வாங்கும் நடவடிக்கை ஆட்சியாளர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள் என்றும் தெரிவித்தார். தேசிய பிறப்பு சான்றிதழை டிஜிட்டல் வடிவில் தற்போது ஆட்கள் பதிவு திணைக்களம் வழங்கி வருகின்றது. ஆகஸ்ட் 1, 2022 ஆண்டுக்கு பின்னர் பிறந்த குழந்தைகள் டிஜிட்டல் வடிவில் பிறப்பு சான்றிதழ்களை பெறுவார்கள் என்று பதிவாளர் ஜெனரல் பிரபாத் அபிவர்த்தனை தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பிறப்பு சான்றிதழுக்கான திட்டம் இறுதியில் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்று பதிவாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். குழந்தை 15 வயது அடையும் போது டிஜிட்டல் பிறப்பு சான்றிதழ் அவர்களின் பெயருக்கு அடுத்ததாக பட்டியலிடப்பட்ட எண் அவர்களின் தேசிய அடையாள அட்டை எண்ணாக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 6 பிரதேச பிரிவுகளில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பதிவாளர் நாயகத்தின் பிரகாரம் ஆங்கிலம் தமிழ் அல்லது சிங்களம் தமிழ் ஆகிய மொழிகளில் மொழி மாற்றங்களை அனுமதிக்கும் வகையில் சான்றிதழ் வழங்கப்படவுள்ளது. 2022 ஆண்டுக்கான தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சைக்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குறித்த பரீட்சைகள் டிசம்பர் மாதம் நடைபெறும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அதன்படி தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் டிசம்பர் 5ஆம் தேதி ஆரம்பமாகும் உயர்தர பரீட்சைகள் 2023 ஜனவரி முதல் வாரம் வரை நடைபெறும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளராக மருத்துவர் திலீப் லியனகே நியமிக்கப்பட்டதை மீள் பரிசீலனை செய்யுமாறு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அவசர கடிதம் அனுப்பியுள்ளார். வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பதவிக்கு வடக்கு மாகாணத்தில் தகுதியானவர்கள் இருக்கும் நிலையில் வெளி மாகாணங்களிலிருந்து நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தகுதியான சுகாதார பணியாளர் ஒருவரை வடக்கில் இருந்தே தெரிவு செய்யுமாறும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதுடன் வழங்கப்பட்ட நியமனத்தை மீள் பரிசீலனை செய்யுமாறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றம் 42 பிரிவுகளாக பிளவடைந்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை நிறுவுவதற்கு முயற்சித்து வருகின்ற சூழ்நிலையில் நாடாளுமன்றில் பல பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜனநாயகம் பற்றி பேசினாலும் அதனை உருவாக்குவது மிகவும் கடினமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றில் 20 கட்சிகள் இருந்தாலும் அதில் 42 பிரிவுகள் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக நியமிக்கப்பட முன்னர் மக்கள் எரிபொருள் எரிவாயு வரிசைகளில் காத்திருந்தனர். தற்பொழுது கூடுதல் விலைக்கேனும் அவற்றை பெற்றுக்கொள்ள முடிகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூர் சந்தையில் கோதுமை மாவின் விலை தொடர்பில் இன்று இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்று வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். புதிய விலைகள் தற்போது மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாக அவர் கூறுகின்றார். இன்று பேக்கரி உரிமையாளர்களை சந்தித்து பானின் விலை குறித்து கலந்துரையாட உள்ளதாகவே அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நுகர்வோருக்கு விற்கப்படுகின்ற கோதுமை மாவின் விலை தொடர்பில் கோதுமை மா உற்பத்தியாளர்களிடமிருந்து அறிக்கையை பெற்றுக் கொள்ளுமாறும் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட வேண்டும். அடுத்த தேர்தல்களில் பங்காளி கட்சிகளுக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் அந்த தொகுதிகளில் தமிழரசு கட்சி சுயேட்சையாக வேட்பாளர்களை களமிறக்கி பங்காளி கட்சிகளை தோற்கடிக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் ஜாழ் மாவட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களான கலந்துரையாடல் இடம்பெற்ற வேளையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எதிர்வரும் தேர்தல்களில் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட வேண்டும். அடுத்தடுத்த தேர்தல்களில் டெல்லோ பிளட் போன்ற பங்காளி கட்சிகளுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டால் அங்கு சுயேட்சை வேட்பாளர்களை களமிறக்கி அவர்களை நாம் தோற்கடிக்க வேண்டும். கிளிநொச்சியில் நான் அப்படியே சுயேட்சை வேட்பாளர்களை களமிறக்கினேன். அதனால் 3 சபைகளை கட்டுப்படுத்துகின்றேன். கிளிநொச்சியில் எவ்வளவு கட்டுப்பாடாக கட்சியை வைத்துள்ளேன். அதேபோல் ஏனைய இடங்களிலும் கட்சியை கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம் தலைமையிலான புதிய லங்கா சுதந்திர கட்சியின் கட்சி தலைமையகம் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. கொழும்பு பஸ்ரமனில் உள்ள இந்த அலுவலகம் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. இந்த புதிய கட்சி அலுவலகத்தை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க திறந்து வைத்தார். முட்டை விற்பனைக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணயம் செய்துவிட்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி எந்த காரணம் கொண்டும் மாற்றப்படாது என்று வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்தார். அமைச்சர் நளின் ருவான்ஜிவ பெர்னாண்டோவின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு முட்டை உற்பத்தியாளர்களுடன் பலமுறை கலந்துரையாடியதன் பின்னர் அவர்கள் வழங்கிய எழுத்துமூல ஆவணத்தின் பிரகாரம் முட்டைக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டதாகவே அமைச்சர் தெரிவித்தார். 65 ரூபாயாக அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட முட்டையின் விலை தற்போது 50 ரூபாய்க்கும் குறைந்த விலையில் வாடிக்கையாளர்களுக்கு கிடைத்துள்ளதாகவே அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் தொலைபேசி தொலைக்காட்சி சேவை கட்டணங்கள் அதிகரிப்பதற்கும் தொலைபேசி நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் அனுமதியின் பேரில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி அனைத்து கையடக்க தொலைபேசி லேண்ட்லைன் மற்றும் பிராட்பேண்ட் கட்டணங்கள் மற்றும் பிற ப்ரீபெய்ட் மற்றும் பாஸ்பெய்ட் கட்டணங்கள் 20% அதிகரிக்கப்பட உள்ளன. மேலும் கட்டண தொலைக்காட்சி சேவைகளின் கட்டணம் இன்று முதல் 25% உயர்த்தப் போவதாக தொலைபேசி நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிக்கு உட்பட 3 பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் பொறுப்பில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களின் விடுதலையை வலியுறுத்தி பாரிய போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 8ஆம் தேதி அனைத்து பல்கலைக்கழக பிக்குகள் ஒன்றியம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. மேலும் அரசுக்கு எதிரான சதிகள் ஏதும் இடம்பெற்றுள்ளதா என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுகள் இணைந்த போலீஸ் சிறப்பு குழு ஒன்று விசாரணைகளை முன்னெடுக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள